இந்த வாய்ப்பை கொடுத்த முதலாவதாக என் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச அழைத்த விசுவாச குடும்பங்களுக்கும் போதருக்கும் எனது உளமானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபைக்கு அநேக நேரங்களில் நான் வந்திருக்கிறேன். அநேக நேரங்களில் வந்திருக்கிறேன் என்றால் அநேக நேரத்தில் உள்ளே வரவில்லை, வெளியே நின்று கொண்டிருப்பேன். திருமண காரியங்கள் குறித்து எங்கேயாவது இந்த பக்கத்தில் நம்முடைய விசுவாச குடும்பங்களிலே திருமணம் நடக்கின்ற பொழுது அழைப்பார்கள். அழைத்த மாத்திரத்தில் நாங்கள் வருவோம், கூட்டமாக இருக்கும், உள்ளே வர முடியாது, அங்கே நின்று சென்று கொண்டிருக்கிறேன். முதலாவதாக இன்று தான் இந்த இடத்துல இப்படி பார்க்கிறேன். நான் இந்த சபை இப்படிப்பட்ட சபை என்பதை முதலாவதாக பார்க்க வாய்ப்பை எனக்கு போதகர் கொடுத்ததுக்காக நான் ஸ்தோத்திரம். அதுவும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, அதாவது கல்வி ஊழியத்தை பற்றி பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காகவும், இந்த இடத்திலே இது பேச எனக்கு அழைத்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வெப்பேரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுது வெப்பேரி சொன்னால், இது சார் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஜெபத்தில் சொல்லும்போது அவரிடத்திலிருந்து இந்த சபையில் இந்த நாள் செய்தி என்னவென்று இருக்கும், அதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை குறித்து படித்தார்கள் என்று ஜெபித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்கிறேன். இது முதலாவது சபையாக இருக்கிறனால் தமிழில் இந்த பகுதியிலே நான் முதலாவது பேசுவதாக இருக்கிறேன். நானே ஒரு சாட்சியாக இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும். 1978 எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கம். எனது ஸ்டெப் மதர், ஸ்டெப்னு சொல்லக்கூடாது, என்னுடைய தாயார் அவர்கள் 3ஆம் மாதத்தில் மரித்து போனார்கள். 3/8/78 3/5/8/78 மரித்து போனார்கள். அதே இடத்துல 8/8/78 இந்த ஆகஸ்ட் வந்தாவே எனக்கு ஒரு மாதிரியான காலமாக நான் எப்பொழுதும் நினைப்பேன். 8/8/78 என் தகப்பனாரும் மரித்து போனார். நான், எனது தம்பி 2 பேர் தான். என்னோடய தகப்பனார் போலீஸில் கான்ஸ்டபிளாக இருந்தாங்க, மரித்து போனார்கள். என்னுடைய உறவினர்கள்லாம் வந்தார்கள், பார்த்தார்கள், 10 நாள் எங்களோடு இருந்தார்கள். அவரவர்கள் தன் வழி நோக்கி சென்று விட்டார்கள். இப்பொழுது நானும் எனது தம்பியும் தனியாக அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நல்ல வாழ்ந்த குடும்பம், செல்லமாக வாழ்ந்த குடும்பம். சடனாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பார்த்தது. இப்பொழுது நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. எப்படி நாங்கள் அடுத்த நேரத்தில் நாங்கள் எப்படி செய்வோம் என்று கூட தெரியவில்லை. ஒரு கலக்கமான நேரத்தில் இருக்கின்ற பொழுது பாஸ்டர் குணசேகரன் அவர்கள் இப்பொழுது பார்வையற்றோருக்கான ஊழியத்தை பெங்களூரில் செய்து கொண்டிருக்கார்கள். வயது சென்றாலும் இன்னும் அந்த ஊழியத்திலே அவர் நிலைத்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் குணசேகரன் அவர்கள் என்னை அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது, அந்த இடத்துல எங்களுடைய வீடும் ஆத்தூர் திருச்சபையும், சேலம் மாவட்டம் ஆத்தூர் திருச்சபையும் சற்று பக்கமாக இருக்கும். அப்போது பிரதர் எங்கள் பள்ளி சர்ச்சுக்கு வாங்கலேன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது நான் விரக்தியிலே சொல்லுவேன், என்ன கடவுள் இருக்காங்க எனக்கு, பிறந்ததிலேயே தாயை இழந்தேன், என் தாய் எப்படி இருந்தே எனக்கு தெரியாது, என்னுடைய ஸ்டெப் மதர்க்கிலே நான் வளர்ந்தேன், அவர்களும் 3 மாதத்திற்கு முன்பாக இறந்து போனார்கள். இப்பொழுது என் தந்தையாரும் இழந்து போய்விட்டார்கள், கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டேன் நான் அவரிடத்தில். அப்பொழுது அவர்கள், நீங்கள் அதெல்லாம் மனம் விட்டுக்கூடாது, நிச்சயம் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், நீங்கள் சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் எனது 3 நண்பர்களும் அங்கேருந்து அந்த ஆத்தூர் திருச்சபைக்கு சென்றோம். அதாவது முழு மனதோடு செல்லவில்லை, ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லி போனேன். ஏதோ கூப்பிடுகிறார், அவர் வார்த்தை தட்டக்கூடாது என்பதற்காக அங்கே சென்றேன். அங்கே சென்ற மாதத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அப்புறம் என்ன சொன்னார், ஒரு பாஸ்டர் கேட்டார், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? அப்போ நான் +2 முடிச்சுட்டு இருந்தேன், தான் ஃபஸ்ட் டைம் +2. என்ன செய்யலாம் நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க.
அப்போது வந்து சிஎஸ்சியில் வந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு கால்பர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் எஸ்டிஏ சர்ச்சு சிஎஸ்சி சர்ச் ரெண்டும் கலந்து போவேன். இங்கே ஒரு நாள் வருவேன், இங்கே சனிக்கிழமை, அங்கே ஞாயிற்றுக்கிழமை அங்கே போவேன் ஒரு ஆறுதலுக்காக. ஆனால் என்னுடைய சிறு வயதிலிருந்தே கடவுள் இயேசு கிறிஸ்து தான் ஒரு இரட்சகர், அவரை நான் பின்பற்ற வேண்டும் அப்படி என்பது அந்த வாஞ்சை சிறு வயதில் இருந்திருக்கு. அதற்காக அடிகொள்ள நான் கூட என் தாயாரிடம் வாங்கியிருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். எங்கள் சேலத்தில் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பெரிய சர்ச்சு ஒன்று இருக்குது, சிஎஸ்சி சர்ச் இருக்குது. அங்கே காலையில் போயிட்டு வருவேன். வீட்டுக்கு வரும்போது லேட்டு 8:45 9 10 ஆகும். என்னுடைய தாயார் வந்து தேடிக்கொண்டு இருப்பாங்க. எங்கடா போனேன்? சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போனதுக்கு அடித்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த இடைப்பட்டத்தில் இந்த தொய்வினாலே ரொம்ப மனம் விரக்தி அடைந்திருந்ததுனால தான் கடவுள் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு வந்தேன். அதன் பிறகு அவர் சொன்னார், செகண்டரி கிரேடு அங்கே சிஎஸ்சியில் வந்து கோயம்புத்தூர் நான் அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்க, நான் அங்கே போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன்னு. நீ பெங்களூர் செல்வாயா என்று கேட்டார். எதற்காக பாஸ்டர்ன்னு சொன்னார். பெங்களூர்னா அந்த காலத்தில் பெரிய இடம் எங்களுக்கெல்லாம், அமெரிக்கா மாதிரி. இப்போது பெங்களூர் போயிட்டு வந்துட்டாவே எங்கேருந்து வரீங்க? நான் பெங்களூர்லேருந்து வரேன். பெங்களூர்லேருந்து வரீங்களா அப்படின்னு. இப்போ அப்படி நம்ம அமெரிக்காவிலேருந்து வரீங்களா? அது கூட சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அமெரிக்காங்கிறது இட்ஸ் அ வெரி காமன். வி ஆர் லிவிங் இன் வெரி குளோபல் வில்லேஜ். வி ஆர் லிவிங் இன் வெரி குளோபல் வில்லேஜ். there is no distance. அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஐரோப்பிய நாடுகள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய நாடுகளே கிடையாது. அநேகருடைய பிள்ளைகள் அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க, அநேகருடைய பிள்ளைகள் ஐரோப்பாவில் இருக்காங்க, அநேகருடைய பிள்ளைகள் ஆஸ்திரேலியா இருக்காங்க. உலக நாட்டில் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பெங்களூரில் படிக்கணும் எனக்கு ஒரு ஆசை. கோயம்புத்தூரோட பெங்களூர் போகலாமே என்று பெங்களூர் சென்றேன். பெங்களூர் செல்லும்போது அவர் கொண்டு 750 ரூபா அவர் கையில் கொடுத்து என்னை கொண்டு போய் விட்டார்கள். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எவ்வாறு ஒருவரை தேற்று என்பதற்காக இங்கே சொல்லுகிறேன். ஒரு கல்வி, இந்த நமது கல்வி ஸ்தாபனம் நடுத்தெருவில் இருந்த ஒருவனை எவ்வாறு உயர்த்த என்பதற்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன். அங்கே படித்தேன், என்னால் கஷ்டப்பட்டு உழைத்தேன். அங்கே இருக்கும் பொழுது மிஸ்டர் ஜார்ஜ் கெல்லி என்னை பார்த்தார். எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, இன்றும் எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. நீங்கள் அநேக பேர் இப்போ சேலமா, சேலத்தில் எந்த ஊர் அப்படி என்று கேட்பார்கள். ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம இடத்துல பேசுவது என்னவென்றால், இங்கேருந்து யாருக்கு பிரகாசபுரம்னு சொல்லுவாங்க. இதை நான் தெரிஞ்சு கொண்டது, தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்தெந்து வரீங்க? நாங்கள் வந்து அநேகர் சவுத்துலேருந்து வருவாங்க. வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் பகுதியிலேருந்து, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் யாருமே இல்லை. நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வெஸ்டர்னில் ரொம்ப குறைவு தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் மற்ற மதத்தினருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க? நாங்கள் புளியங்குடி பக்கமாக வந்திருக்கோம். அப்போ நாங்கள் அடிக்கடி இங்கே அந்த பகுதி இந்த பகுதி என்று சொல்லும்போது எனக்கென்று ஒரு பகுதி கிடையாது. அப்போ மிஸ்டர் ஜார்ஜ் கெல்லி பார்த்த மாற்றத்தில் வெப்பேரியில் வேலை செய்ய வருகிறாயா என்று கேட்டார்கள். வெப்பேரி என்றால் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஊர். எப்படி மதுரை சென்ட்ரல் எப்படி சொல்லுகிறோமோ, மதுரை நார்த் அந்த பக்கத்து, அந்த டைமில் மதுரை நார்த்தும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருந்தது. அப்பொழுது இதில் நெய்வேலி ஸ்கூல் மிகப்பெரிய ஸ்கூலாக இருந்தது. அதன் பிறகு இதுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கின்ற பள்ளிகள், அவங்க அந்த 2 பள்ளிகளும் மிகப்பெரிய பள்ளிகளாக இருந்தது, இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் அப்படிப்பட்ட பள்ளியில் வெப்பேரி போகும்போது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லையா ஆண்டவரே. ஒரு பாஸ்டர் மூலம், ஒரு என்னுடைய தலைமை ஆசிரியர் மூலமாக வெப்பேரிக்கு வருகிறாயா என்று கூப்பிட்ட மாற்றத்தில் அங்கே சென்றேன். அங்கே சென்று நான் 2 வருடம் அங்கே படித்ததன் நிமித்தமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். இந்த கல்வி ஸ்தாபனத்தால், ஆண்டுடைய இந்த ஸ்தாபனம் கொடுத்த கல்வியால் இன்று நான் உங்கள் மத்தியிலே முனைவர் விஜயகுமாராக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நமது கல்வி என்பது, சப்போஸ் நான் அதே போல் இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் கொஞ்ச நாள் இருந்தேன்னா போலீஸில் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். என்னோட தகப்பனார் போலீஸ்னால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. போலீஸ்காரங்களாம் அந்தக்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி, போலீஸ்கார பசங்களும் இன்னும் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் கிடையாது, அந்த காலகட்டத்தில். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. நான் எந்த மாதிரியாக மாறியிருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்று என் தேவன் இந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக என்னை பயன்படுத்தியதற்கு
முக்கிய காரணம் ஒரு பாஸ்டர் ஆகிய குணசேகர் என்பவரும் நான் படித்த அந்த பள்ளியானதுக்கு லவ்ரி ஸ்கூல் தான் காரணம் என்பது நான் நிச்சயமாக இந்த இடத்துல கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நமது கல்வியானது அவ்வளோ அருமையான நேர்த்தியான கல்வி. நான் படிக்கின்ற பொழுது எல்லாம் ப்ரேயர்லேயே போவாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நானும் என் நண்பனை எண்ணிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணுவாங்க? இந்த 12 முறை ப்ரேயர் பண்ணுண்டா, எது எடுத்தாலும் ஒரு ப்ரேயர், எது எடுத்தாலும் ஒரு ப்ரேயர், எது எடுத்தாலும் ப்ரேயர். அதனுடைய அனுபவங்கள் தான் இன்றும் என் வாழ்க்கையிலே ப்ரேயர் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. இது எவ்வாறு கிடைத்தது என்றால், நிச்சயமாக வசனங்களும் கேட்ட வசனங்களும் போதகர்களுடைய இந்த சபை கூடுதலும் நான் கேட்டிருந்தேன். இருந்த போதிலும் நான் படித்த பள்ளியிலிருந்து, நான் படித்த கல்லூரியிலிருந்து கிடைத்த அதே பாடத்தை நான் வெப்பேறி சென்ற பொழுது அதே பாடத்தை அதே பழக்க வழக்கங்களை அங்கே நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதன் மூலமாக கிட்டத்தட்ட இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் என் தேவன் இந்த வயதிலும் எனக்கு வேலை செய்வதற்கு என் தேவன் கொடுத்தார் என்றால் இந்த கல்வி மாத்திரம், இந்த அட்வென்ட் கல்வி தான் எனக்கு இந்த அளவுக்கு வளர்த்து இருக்கிறது. இப்பொழுது அநேகர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட, சார் 2 பேர் ஜெபம் பண்ணும்போது கூட, சார் ஜெபம் பண்ணும்போது, ட்ரெஷர் ஜெபம் பண்ணும்போது கூட என்ன சொன்னீங்கன்னா, இப்பொழுது எந்த வாஞ்சிகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன கஷ்டங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ என்று நினைக்கின்ற பொழுது அந்த பதிலுக்கு அதற்கான பதில் நமது கல்வி ஸ்தாபனத்தில் இருக்கிறது, சபை சத்தியத்தில் இருக்கிறது, கல்வி ஸ்தாபனத்தில் இருக்கிறது. நமது பிள்ளைகள் தினமும் நம்முடைய சபைக்கு வர வேண்டும், சபையில் ஆண்டவருக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் சபையோடு சார்ந்த பள்ளியில் படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்கின்ற பொழுது எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நமது ஊழியர்களுடைய பிள்ளைகள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒரு காலம் இன்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கூட சொல்ல முடியாத, நான் டச் பண்ண விரும்பவில்லை. ஒரு காலத்தில் நிச்சயமாக இந்த சபைகளை கட்டி காப்பதற்கு அந்த லேட்டீஸாக இருக்கிற நமது பிள்ளைகள் தூண்களாக இருப்பார்கள். நிச்சயம் அதற்கு ஒரு நாள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கப் போகிறது. அதுக்கு காரணம் இந்த சபையில் அவர்கள் கேட்ட சத்தியம், நமது பள்ளியில் சபையோடு இழந்த பள்ளியிலிருந்து படித்த அந்த சத்தியம். நமது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, அநேக மாணவர்கள், வெளி மாணவர்கள் கூட பேசுகின்ற போது, சார் ஒரு மாணவன் அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு, ஓடி வந்தான், வெள்ளூரில் அவன் ஓடி வந்தான், பேர் மறந்து விட்டது, ஓடி வந்தான். என்னப்பா ஆச்சு, என்னது சார், நான் நீட்டில் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியா, இப்போ எங்கே கிடச்சிருக்கு? சிஎம்சியில் இடம் கிடச்சிருக்கு சார், சிஎம்சியில் எனக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி என்னப்பா பண்ணு? ஜெபம் பண்ணுங்க சார், ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன ஒரு காரியத்தில் இங்கே ஜெபம் பண்ணி தான், இங்கே ஜெபத்தால் தான் சார் ஒவ்வொரு காரியம் செஞ்சுருக்கோம். இன்று நான் கல்லூரியில் சேரப்போகிறேன், எனக்காக ஜெபித்து சென்றான். எனக்கு அன்பானவர்களே, நமது பள்ளிகளும் திருச்சபையோடு இணைந்து, நான் எந்த திருச்சபை தனியே கிடையாது, நான் பள்ளி தனியாக நான் சொல்வதே கிடையாது. இதனால் தான் நான் இந்த இடத்துல வருகின்ற பொழுது, கடந்த 2 வருடங்கள் நான் திருச்சியில் பணி செய்கின்ற பொழுது எனக்கு மிக 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 மகிழ்ச்சி. ஏனென்றால் எனக்குடைய முத கையெழுத்து போடுது சாம்ராஜ். அப்போ என்டிசி பிரசிடண்டாக இருந்தாங்க எங்கள் திருச்சியில். என்டிஎஸ் என்டிஎஸ் பிரசிடண்டாக இருந்தாங்க, நார்த் தமிழ் செக்ஷனுடைய பிரசிடண்டாக இருந்தாங்க. என்னுடைய அப்ளிகேஷனில் நான் விசுவாசனுடைய பையன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தார் எனக்கு. அதன் பிறகு பாஸ்டர் பிஐ தாமஸ், இங்கே முதல்வராக இருந்த பாஸ்டர் பிஐ தாமஸ் இடத்துல நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க கையெழுத்தும் பாஸ்டர் பிஐ தாமஸ் அவர்கள் அங்கே என்டிஎஸ்சி பிரசிடண்டாக இருந்தாங்க. அந்த இடத்துல வேலை செய்கின்ற பொழுது, அந்த சபையில் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த இடம்தான் எனக்கு முதலாவது இடம், இந்த இடத்தில் தான் எனக்கு என்னுடைய 7th அட்வென்டிஸ்ட்கான வேலை படிப்புக்கு கையெழுத்து போட்ட இடம் என்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த பள்ளியில் வேலை செய்கின்ற பொழுது, அவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது, ஊழியர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்கின்றதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக நான் 2 வருடங்கள் நான் அந்த இடத்துல கடந்து வந்தேன். இங்கே வந்தபோது கூட இந்த சபைக்கும் இந்த பள்ளிக்கும் மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. நாங்கள் அங்கெல்லாம் கேட்கும் பொழுது, எந்த டிரான்ஸ்ஃபர் பேரில் டிரான்ஸ்ஃபர்னா அடுத்து எங்கே போகிறீங்க கேட்டால், மதுரை சென்ட்ரலுக்கு போகிறோம். எப்படி சொல்லுவாங்க? மதுரை சென்ட்ரலுக்கு போகிறோம். இப்போ என்ன கேட்குறவங்களாம் என்ன, சார் நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா? இல்லை சார், நான் திருச்சி இல்லை, மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர். மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர்னா எந்த ஸ்கூல்? சென்ட்ரல் ஸ்கூலா? அங்கே ஒரு ஆச்சரியக்குறி, சென்ட்ரல் ஸ்கூலா? ஆமாம் சார், சென்ட்ரல் ஸ்கூலில் தான் வேலை செய்கிறேன்.
அப்படி அதை பார்த்த மாத்திரம் அந்த வார்த்தை கேட்கிற மாத்திரமே ஒரு எலிவேட்டட் லுக் இருக்கிறது. ஒரு எலிவேட்டட் லுக். மதுரை சென்ட்ரல் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. சமீபத்தில் வந்து இதுக்கு போனேன், நான் ஒரு இடத்துக்கு, இது நம்முடைய தலைமையகத்துக்கு சென்றேன். அப்பொழுது எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சார் டாக்டர் விஜயகுமார் மதுரை சென்ட்ரல் ஸ்கூல் பிரின்சிபல் சார் கை கொடுத்தாங்க. இதற்கென்று ஒரு பாரம்பரியம், இந்த திருச்சபைக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்குது. இந்த இடத்தில் போதகராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் தலைவர்களாக இருந்தவர்கள், மிகச்சிறந்த போதவர்களாக இருந்தவர்களிடத்தில் இங்கே பிரசங்கம் பண்ண இடத்துல நான் பிரசங்கம் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்க தேவனுக்கு நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட இடத்த எனக்கு கொடுக்க ரொம்ப சந்தோஷம். நான் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். வரும்போது யோசிச்சுட்டா வந்தேன். இப்போ ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைச்சிது. சடனாக 2014 பிரின்சிபல்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அமெரிக்கா கூப்பிட்டுருது. இது நம்ம ஜிசிக்கு கூப்பிட்டுருந்தாங்க, டாக்டர் லீசா கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா பிரின்சிபல்ஸும் நாங்கள் போனோம். நான் தங்கியிருந்த இடம் வந்து பக்கத்தில் வந்து டாக்டர் ஜஸ்டிஸ் தங்கியிருந்த ரூம். டாக்டர் ஜஸ்டிஸ் அப்போ வந்து ஸ்பைசர் காலேஜ், ஸ்பைசர் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர். இப்போ டாக்டர் ஜஸ்டிஸ் வந்து அவருக்கு வந்து சாஸ்தாக்லேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, நீங்கள் சாஸ்தாக் சர்ச்சில் பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நானும் டாக்டர் ஜஸ்டிஸ் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இப்படி திருப்பி பார்த்தாரு, இவர் பேசுவார்ன்ட்டார். என்ன பார்த்துட்டு மிஸ்டர் டாக்டர் விஜயகுமார் பேசுவார்னு சொன்னாங்க. எங்கே சடனாக இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு பேச வேண்டும், 3 மணிக்கு சொல்கிறாங்க நீங்கள் பேச வேண்டும் விஜயகுமார்ன்ட்டாங்க. எனக்கு கை ஓடலை. சாஸ்தாக் சர்ச்சு அமெரிக்காவில், அது உங்களுக்கு தெரியும், பாரம்பரியமிக்க சர்ச்சு. அங்கே பேசுன்னு சொன்னாங்க. அந்த வரையும் வழியில் ட்ராவல், அது இடையில் வேறு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் ஃபவுலர் வந்து என்னை வெளியே கூப்பிட்டு போகிறார், திங்ஸ் வாங்கிறது வெளியே கூப்பிட்டு போகிறார். அப்போ போகும்போது உள்ளே போகும்போது நான் எங்கே ஒரு இடத்தையா பார்த்தேன். நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டே அந்த ஆண்டவர் என்ன பேச போகிறேன், ஏது பேச போகிறேன் இந்த ஆண்டவர் எனக்கு வார்த்தைகளை கொடு சாமி என்று கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ கொடுக்கும்போது பேசிட்டு வந்தபோது ஒரு ரிலீஃப் கிடச்சிது பாருங்கள். அந்த ரிலீஃபில் நான் இப்போ இருக்கிறேன். அதே போல் தான் எனக்கு இருந்தது. உள்ள மேலே வர வரைக்கும் இந்த பெரிய சர்ச்சு, பாரம்பரியமான சர்ச்சு, மிகப்பெரிய பாஸ்டர்கள் இந்த சர்ச்சில் நான் பேச எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் எப்படி பேசுகிறேன், ஆண்டவர் நீர் எனக்கு வாரம் என்று பேசி ஆண்டவரத்தில் பேசுகின்ற பொழுது உங்களை பார்த்த மாத்திரத்தில் என் தேவன் என்னோடு பேசிக்கொண்டு நான் உணர்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, திருச்சபையோடு சேர்ந்த பள்ளிகள், கல்வி வந்து நமது எல்என்ஜி அம்மையார் அவர்கள் கல்வி பற்றி ஒரு எஜுகேஷன் பற்றி ஒரு புக் எடுத்திருக்காங்க. நிறைய புக்ஸ் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்துருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து கிரைஸ்ட் ஆப்ஜெக்டிவ் லெசன்ஸ், கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட்ஸ், counsel on health, counsel to parents, teachers and students, education, fundamentals of Christian education, gospel works, ministry of education, and இது போல் இதற்காகவே ஒரு பெற்றோருக்கு ஆலோசனை, பிள்ளைகளுக்கு ஆலோசனை, நாம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதற்கெல்லாம் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய புத்தகங்களிலே. எஜுகேஷன் புக் வந்து ஒரு இவ்வளோ பெரிய புக் இருக்குது. அது இங்கே இல்லை, நான் வெள்ளூரில் இருக்கிறது, என்னுடைய லைப்ரரியில் வச்சுருக்கேன் நான். அதில் பார்த்திங்கன்னா அந்த அம்மையார் அவர்கள் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக தன்னுடைய அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து 19ஆம் நூற்றாண்டில் எழுதலாலும் கூட தற்காலத்தில் 21ஆம் நூற்றாண்டுக்கு அது பொருந்துகிறது. அதுதான் பியூட்டி, அதுதான் அழகு. இது அந்த காலத்தில் நம்ம சொல்லுவாங்களே, என்ன பார்க்கும்போது என்னோட வேலை செய்ய சின்ன வயசு என்னை விட சின்னவங்களாக இருக்கும்போது, ஏன் என் வீட்டில் என் பசங்களை எப்படி அப்பா உங்கள் காலம் இல்லைப்பா வேறு காலம், அவன் சொல்கிறான், அந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறான் என்கிட்ட, உங்கள் காலம் வேறு எங்கள் காலம் வேறுன்றான். ஏன்னா அவன் சொல்கிறான், நீங்கள் பார்க்குற பார்வை வேறு, நாங்கள் பார்க்குற பார்வை வேறு, அப்படி என்கின்ற வித்தியாசப்படுத்துகிறார்கள். ஆனால் அம்மையார் எழுதிய அந்த புத்தகமானது, இந்த எஜுகேஷன் புத்தகமானது தற்காலத்துக்கு பொருந்தும். அதனால கடந்த மாதம் நமது பள்ளிக்கு இப்படி இந்த புத்தகம் ஒன்று கிடைத்தது. அதை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் வாசித்து அதை வந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கூறுகள் என்று கொடுத்தேன். நான் அதில் படித்ததுன்னா ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெற்றோருக்கு ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பெற்றோர்கள் முதலாவது நிறைய எழுதியிருக்கேன். True education, E.G. White says, it has to do with whole being and with the whole period of existence possible to man.
It is the harmonious development of physical, the mental and spiritual powers. It prepares the students for the joy of service in the world, for the higher joy of wider service in the world to come. நாம் கொடுக்கக்கூடிய இந்த நாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற இந்த கல்வியானது அனைத்து வகையிலும் தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வாழ வேண்டும் கல்வி மாத்திரமல்ல, மறுவில் ஆண்டவர்கின்ற போது மறுமையில் கிடைக்கிற அந்த வாழ்க்கைக்கு பொருத்தமான இருக்க வேண்டும் நமது பள்ளிகள். இம்மை மாத்திரமல்ல, மறுமையிலும் அது இருக்க வேண்டும். அதற்காக அப்படிப்பட்ட ஒரு கல்வித்தரத்தை நமது பள்ளிகள் கொடுக்க வேண்டும். உலகத்தில் நிறைய ஆண்டவருக்கு எனக்கு வாய்ப்பு, நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த இடங்களெல்லாம் செல்லுகின்ற பார்க்கின்ற பொழுது நமது கல்வி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கல்வியாக இருக்கிறது. அவுட்ஸ்டாண்டிங் கல்வியாக இருக்கிறது. அந்த பாடங்கள், அந்த புரிதல்கள், அந்த நேர்த்தியான நடவடிக்கைகள், இது நாம் சில சமயங்களில் நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கு இல்லையா, இவை அனைத்துமே அது நம்முடைய வாழ்க்கை தரத்தை, நமது அட்வான்ஸ் வாழ்க்கை தரத்தை ரிஃப்ளெக்ட் செய்து மாதிரி போல நமது கல்வித்தரம் இருக்க வேண்டும், பள்ளிகள் இருக்க வேண்டும். அது ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. சபையில் இருக்கின்ற சத்தியம், இந்த சத்தியத்தோடு இருக்கின்ற அந்த பள்ளி, இது ரெண்டும் ஒத்து போல இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாக அந்த இடங்கள் இருக்க வேண்டும், பள்ளிகள் இருக்க வேண்டும். அதுதான் அம்மையார் கூறுவது. எங்கே அவ்வாறு இருக்குமா என்றால், நாம் நம்முடைய மாணவர்களை இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் அவர்களை தயார் செய்கிறோம். நம்முடைய இம்மைக்கு இன்று இந்த உலகத்திற்காக நம் பிள்ளைகளை நாம் தயார் செய்யக்கூடாது. அது முடிவல்லாத கல்வி என்று அம்மையார் சொல்லுகிறார்கள். அது ஒரு முற்றுப்பெறாத கல்வி என்று அம்மையார் சொல்லுகிறார்கள். அப்போ முற்று பெறுகின்ற கல்வி என்ன கல்வி என்பது என்றால், மறுமைக்கும் அவனை தயார் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த பள்ளிகள் கொடுக்க வேண்டும் என்பது ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள் இந்த எஜுகேஷன் புத்தகத்தில் அம்மையார் அவர்கள். The great principles of education are unchanged, for they are principle of the character of God. இந்த கல்வியானது நமது கல்வி நிலையங்கள் கொடுக்கின்ற அந்த கல்வியானது முதலாவதாக என்ன இருக்க வேண்டும் என்றால், principles of character of not Vijaykumar, not anybody else, reflect principles of character of God. தேவனுடைய அதிசயங்களை குணாதிசயங்களை கொண்ட ஒரு அடித்தளம் கொண்ட கல்வியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அம்மையார் எழுதுகின்ற பொழுது கூட அந்தந்த அரசுகளுக்கு ஏற்ப, அந்தந்த சொசைட்டிகளுக்கு ஏற்ப, அந்தந்த பழக்க வழக்குகளுக்கு ஏற்ப இதை மாறாமல், பேசிக் இதுதான், மற்றது மாறக்கூடாது. பேசிக் இதுதான், மற்றது மாறக்கூடாது. இதன் அடிப்படையில் நமது கல்வி ஸ்தானங்கள் இருக்க வேண்டும். இது காலம் இதுக்கு இருக்க வேண்டும். அதுதான் மேண்டேட்ரி. அதான் மேண்டேட்ரி. நமது முதலாவது பள்ளி, நமது கல்வி நிலையங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கல்வி நிலையம் என்றால் ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம் தான் முதலாவது கல்வி நிலையம். யார் ஆசிரியர்? கர்த்தர். யாருடைய மாணவர்கள்? ஆதாம், ஏவாள். இந்த அவர்களுக்கு இருக்கின்ற ஆண்டவர் அந்த மாணவர்களிடத்தில் எவ்வாறு கரிசனையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இடமானது எப்படி இருக்கிறது, அதை உணர்த்துவதாக நமது பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று அம்மையார் அவர்கள் கூறுகிறார்கள். நான் முழுக்க அம்மையாருடைய கொட்டேஷன் தான் எடுக்கிறேன், எனக்கு டைம் இருக்காது. இவற்றை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாக இருக்க வேண்டும் நமது பள்ளிகள். Education to lead God. True education is the inculcation of these ideas that will impress the mind and the heart with the knowledge of God, the Creator, and Jesus Christ, the Redeemer. Such an education will renew the mind and transform the character of God. நமது சரியான தரமான எஜுகேஷன் என்னவென்றால், நமது கல்வியில் நாம் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள், நமது பள்ளியிலே கற்றுக் கொடுக்க பாடங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்களை
ஆண்டவருடைய குணாதிசயங்களை அவரை அது வெளிப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, இன்னும் பாருங்க, இட் impress the mind and heart with the knowledge of God and the creator Jesus Christ the Redeemer. Such education will renew children's mind. அந்த மாணவர்களுக்காக தன்னை அதை தங்களுக்காக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய, அவர்கள் உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட நாம் நமது பள்ளிகளிலே கொடுக்கின்ற அந்த பாடமானது அவர்களுடைய அதை தவிர்த்து தன்னுடைய முழு குணாதிசயங்களையும் ஆண்டவருக்கேற்ற ஜீவிதமாக மாற்றுவதற்கான இடமாக இருக்க வேண்டும் நமது கல்விக்கூடங்கள். நான் சொல்லலை, அம்மையார் சொல்கிறாங்க, பேஜ் 540 சாரி இதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன், பேஜ் நம்பர் 543. நான் சொல்லுறது அத்தனையும் அந்த கோட்லேருந்து இந்த புத்தகத்துலேருந்து எஜுகேஷன் புக்லேருந்து எடுத்த கொட்டேஷன்ஸ் தான். Reflect image of God. Education should elevate the image of Creator is a great purpose of all the education and the discipline of life. நம்முடைய கல்வி ஸ்தாபனங்கள் ஆண்டுடைய குணாதிசயங்கள் ஆண்டுடைய அந்த தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய வழிகளையும் அது சொல்லிக் கொடுக்க வேண்டும். நேச்சுரலாக ஆண்டவர் இடத்திலே நாம் இருக்கின்ற பொழுது, அது யாருக்குன்னா பள்ளிகள் மாத்திரமல்ல, சபைகள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்தில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வழிநடத்தில் இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக ஒழுக்கமுள்ள கீழ்ப்படியான மக்களாக தான் இருக்க முடியும். மாறுபட்டு போக முடியாது. சற்றே நம்ம அப்படி மாறுபட்டு போடும் என்றால் அது வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிடும். பாவத்தில் விழக்கூடிய வாழ்க்கைகள் தொடரும். ஆகவே ரிஃப்ளெக்ட், நம்முடைய கல்வி ரிஃப்ளெக்ட் இமேஜ் ஆஃப் காட். அதே 543 இது எடுக்கப்பட்ட கொட்டேஷன்ஸ். ஹையர் எஜுகேஷன் என்ன ஐயா சொல்கிறாங்க, டாக்டர்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் ஐயா அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சார், நான் வெள்ளூரில் காலேஜில் இருக்கும்போது அது தேவை, ஒரு முனைவர் பட்டம், அதில் கல்லூரியில் அது கல்வியில் ஒரு முனைவர் பட்டம் தேவைப்பட்டது, அதற்காக நான் படித்தேன், ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினேன் சொன்னேன். ஆனால் அது உயர்ந்த கல்வி கிடையாது. அது அம்மையார் அது சொல்லலை, அதை பற்றியே சொல்லலை. நீ எத்தனை PhD வேணால் வாங்கி வச்சுக்கோ, உன்னிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றால், சுய கட்டுப்பாடு இல்லை என்றால், கீழ்ப்படிதல் இல்லை என்றால், பிறருக்காக அன்பு செலுத்தவில்லை என்றால், நீர் படித்த படிப்பு உயர்கல்வி ஆகாது. படித்த படிப்பு உயர்கல்வி ஆகாது. டு ஃபாலோ ஹிஸ் வேர்ட்ஸ், கிவ் அப் செல்ஃபிஷ்னஸ். எது உயர்கல்வி? நம்ம எப்படிப்பட்ட உயர்கல்வி சொல்லுதெல்லாம் +2 படிக்கிறது உயர்கல்வி. பள்ளியில் +2 படிக்கிறது. நமது கல்வி ஸ்தானங்கள் நிறைய இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் அதே அப்படி லைட்டாக அப்படி கொஞ்சம் பார்த்துறேன். நான் எத்தனை பள்ளிகள் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஆகும். இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் கிடைக்காதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் நிறைய வழிகள் இருக்கிறது. நமது உலகளாவிய திருச்சபையில் கிட்டத்தட்ட 10,364 பள்ளிகள் இருக்கின்றன. பள்ளிகள், கல்லூரிகள், இன்ஸ்டியூஷன் இருக்கிறது இல்லையா. அதில் 7,197 பிரைமரி ஸ்கூல்ஸ், 3,007 செகண்டரி ஸ்கூல்ஸ், 42 ஒர்க்கர் ட்ரைனிங் சென்டர்ஸ், 118 யூனிவர்சிட்டிஸ் உலகளவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட நமது பள்ளிகளிலே 2.33 மில்லியன் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2023 வருடத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம். இப்போ லேட்டஸ்ட் இல்லை. எத்தனை ஆசிரியர்கள் வேலை செய்கிறார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 1,20,485 ஆசிரியர் பெருமக்கள் இங்கே நமது ஸ்தாபனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பெருமை தானே இல்லையா? எத்தனை பேர் நம்ம எல்லாம் நம்ம பள்ளியில் வேலை செய்யும்போது என்ன இருக்குது, எப்படி ஒரு பெருமை நமக்கு இருக்குது. ஒரு நமக்கு பெருமை பள்ளிக்கு மாத்திரமே இல்லை, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, அங்கே இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமாக வந்திருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை இது யாருமே பிரித்து பார்க்க முடியாது. நமக்கு பெருமை என்னவென்றால், நான் செவன்த்-டே அட்வென்டிஸ், அது ஒரு பெருமை. அதுதான் மிக பெருமை. நான் எப்படி ஒரு விஜயகுமார் சாதாரண விஜயகுமார் தான் இங்கே வள்ளியர்கள். விஜயகுமார் செவன்த்-டே அட்வென்டிஸ் விஜயகுமாராக இருக்க போய் தான் இந்த பள்ளிக்கு நான் தலைவராக வந்திருக்கிறேன்.
முதல்வராக இருக்கிறேன். ஆக அந்த பெருமை, நான் அட்வென்டிஸ்டுடைய ஊழியக்காரன் என்கிற பெருமையோடு இந்த உலகாவிய 10,364 பள்ளிகளுடைய ஒரு பள்ளியாக இந்த பள்ளி இருக்கிறது குறித்த பெருமை அடைய வேண்டும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் தானே இல்லையா? அப்போது இந்த கல்வி அடைந்தது. அப்போ திருச்சபையில் கணக்குப்பட்டு பாருங்க, எத்தனை லட்சம் திருச்சபைகள் இருக்கின்றன. எங்கே போனாலும் ஒரு திருச்சபையை பார்க்கலாம். உலகத்தில் எங்கே போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கே போனாலும் ஒரு திருச்சபையை பார்க்கலாம். 7th சொல்லிட்டா போதும், வந்துடுவாங்க நமக்கு. உலகம் முழுக்க எத்தனை சபை. ஆக 7ஆம் நாள் அட்வென்ட் ஊழியனாக இருக்கிற நான் இத்தனாயிரம் பள்ளிகள் உள்ளோடு ஒரு பள்ளியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து புகழடைகிறது, பெருமை கொள்ள வேண்டும். சரியா? இந்தியாவில் எங்கே முதல் பள்ளி ஆரம்பித்தாங்க? ஃபஸ்ட்டு ஸ்கூல் இன் இந்தியா. அது உங்களுக்கு தெரியும், அனைவரும் தெரியும். சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 1868 உலகத்தில் முதலாவது நம்முடைய முதலாவது கல்வி ஸ்தாபனம், உலகளாவிய கல்வி ஸ்தாபனம் 1868 பேட்டில் கிரீக்கில் ஒரு சின்ன ஸ்கூலாக நடத்தினாங்க. யாருக்காக எதனால் பள்ளி ஊழியம் எதற்காக வந்தது? பள்ளி ஊழியம் இப்போ தற்காலத்து ஊழியமாக வரவில்லை. அந்த நம்முடைய மிஷனரிமார்களும் நம்முடைய போதகமார்களும் ஊழியம் செய்கின்ற இடத்துக்கு போனார்கள். அப்பொழுது போன பொழுது அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உண்டாக்கப்பட்டது தான் கல்வி நிறுவனங்கள். இந்த வகத்தில் இந்த பள்ளி கூட ஒரு பெருமை இருக்கிறது. ஏன்னா இந்த கல்விக்கூடத்தை ஆரம்பித்தவர் பாஸ்டர் சாம்ராஜ் அவர்கள் இல்லையா? அவங்க தான் ஆரம்பித்தாங்க முதலாவது. இப்போ நான் மிஸ்டேக், எனக்கு தான் போர்டு இருக்குது கல்விதானுக்கு. திருச்சி பள்ளி அவர்கள் தான் ஆரம்பித்தாங்க. இப்படி ஒவ்வொரு வெள்ளூர் பள்ளி நல்லா ஞாபகம் இருக்கிறது. அந்த வெள்ளூர் பள்ளி ஆரம்பித்தது பாஸ்டர் டட்லி பொன்னையா அங்கே வேலை செய்து கொண்டு இருக்க போது அவருடைய மனைவிக்கு வேலைக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கிற 7th பிள்ளைங்களுக்காக உண்டாக்கப்பட்டது தான் அந்த வெள்ளூர் பள்ளி. ஆக முதலாவதாக பள்ளிகள் உண்டாக்குவது எதுக்காக? மற்றதுக்காக கிடையாது. நம்முடைய சபையோடு சார்ந்து சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் படிப்பதற்காக உண்டாக்கப்பட்டதான் இந்த கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்கள். அப்போ முதலாவதாக 1868 1868 ஒரு சின்ன ஸ்கூலாக ஆரம்பித்தாங்க. 1872 அங்கே இது எந்த கல்லூரி வந்தது? நீங்கள்லாம் பட்டம் பெற்றீங்களா பாஸ்டர்? ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி, ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி 1872 அது உண்டாக்கப்பட்டது. இந்தியாவில் 1896 1872 அமெரிக்காவில் 1897 இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க மிஷனரிமார்கள். அப்போ யார் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அங்கேருந்து ஏ பரஸ் அண்ட் மார்த்தா மேரி டைலர் இவர்கள் இருந்த போதகமார்கள் இங்கே வந்தபோது கல்கட்டாவில் ஒரு 13 மாணவர்களை வச்சு 13 கேர்ள்ஸ் 20 கேர்ள்ஸை வச்சு ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்னும் இருக்குது, அந்த ஸ்கூல் இருக்குது. அது பேர் இங்கே அது வேறு ஏதோ பேர் வச்சாங்க. ஆனால் இப்பொழுது பார்க் ஸ்ட்ரீட்டில் நம்மளது பள்ளி இருக்கிறது, பார்க் ஸ்ட்ரீட்டில். அப்போ வெறும் 20 மாணவிகளை பெண்கள் படித்திருக்கிறாங்க. அது அப்படியே நாளடைவில் ஒன்றும் அப்படியே வளரலை, அப்படியே தான் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் முதலாவதாக எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? 1909 நாசரத், இப்பொழுது மூக்குப்பிரி சொல்கிறேன் இல்லையா, ஜேம்ஸ் ஸ்கூல். அது ஆரம்பித்தது ஜட்சன் எஸ் ஜேம்ஸ் வித் 35 ஸ்டூடெண்ட்ஸ், 35 மாணவர்களை கொண்டு அது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டாக கொண்டு 1818 பெங்களூரில், 1925 கொட்டாரக்கரால், லசட் காலில் 1921, நரசுப்பூரில் 1921, ஸ்பைசர் 1915, ரூர்க்கி 1927. இவ்வாறாக நமது பள்ளி. இன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பள்ளிகள் இருக்கிறது? 72 பள்ளிகள் இருக்கின்றன. 72 பள்ளி, ஒரு கல்லூரி. இத்தனை தொழில் இது எல்லாமே நம்ம மாணவர்களுக்காக, நமது அட்வென்ட் திருச்சபைக்காக, அட்வென்ட் விசுவாச குடும்பத்துக்காக ஆரம்பிக்கப்படுகிறது தான். சரியா? இப்போ அடுத்தது ஒரு இது முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன். பாஸ்டர் சொன்னாங்க 12:30 முடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த பள்ளியின் அடிப்படை நம்முடைய த பேசிக் ஃபார் த
அட்வென்டிஸ் எஜுகேஷன் வேணும் இல்லையா? கல்வியின் அடிப்படை, உண்மையான கல்வியின் ஆரம்பம் தேவனை பயப்படுதல், ஞானமும் அறிவார்ந்தே வரும். கர்த்தருக்கு பயப்படுவது அறிவின் தொடக்கம். மூடர்கள் ஞானத்தையும் உபதேசத்தையும் இழல்கிறார்கள். நீதிமொழிகள் 1:7. எலஞ்சி வைட்டம்மா சொல்கிறாங்க அதற்கு எஜுகேஷன் பேஜ் நம்பர் 13ல், உண்மையான கல்வி என்பது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் சமநிலையான வளர்ச்சியாகும். அது மனிதனை தேவனுடைய சாயலில் மீட்டெடுக்கிறது. பிள்ளைகளை போதித்து வளர்த்தல், பேசிக் பிரின்சிபல் என்னது? பிள்ளைகளை போதித்து வளர்த்தல். நாம் இப்பொழுது நான் ஸ்கூலில் இருக்கிறனால நான் அடிக்கடி இப்போ பார்க்குறேன். எனக்கு ஒரு 3 ஜெனரேஷன் பார்த்துட்டேன். எனக்கு என்னுடைய ஜெனரேஷன், நான் சிறுவனாக இருக்கும் ஜெனரேஷன், எனக்கு அடுத்த ஜெனரேஷன், இப்போ 40 வயசில் இருக்காங்களே அவங்க ஜெனரேஷன், எனக்கு அடுத்த ஜெனரேஷன் இந்த 10-16 வயசுக்குள்ள கீழே இருக்காங்க பாருங்கள், அந்த ஜெனரேஷன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள்லாம் படிக்கும்போது ஹெச்எம் ஆஃபீஸ் தலைமை ஆசிரியர்கிட்ட போகும்போதெல்லாம் பயந்து போவோம். போகும்போதே ஸ்கூலுக்கு போகிறேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றலாம் சொல்லி மாற்றிட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு மரியாதை வருவாங்க, கையில் தட்டு பழம்லாம் கொண்டு வந்து வருவாங்க. அது எங்கள் காலகட்டம். எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, எனக்கு அடுத்த ஜெனரேஷன் 40 இருக்காங்க, 40 கீழே இருக்காங்க பாரு, அந்த ஜெனரேஷன் எப்படி தெரியுங்களா? நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. குட் மார்னிங் சார், வேண்டாம் இருப்பா, குட் மார்னிங் சார்ன்னுவாங்க. அது அடுத்த ஜெனரேஷன். இப்போ இருக்க ஜெனரேஷன் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், நான் 2 ஸ்கூல்லையும் இந்த வருஷம் 2 ஸ்கூல்லையும் அட்மிஷன் போட்டு வந்தேன். திருச்சி ஸ்கூல்லேயும் அட்மிஷன் போட்டு வந்தேன், மதுரை ஸ்கூலில் அட்மிஷன் போட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே அட்மிஷன் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். 5 பசங்க கூட என்னை விஷ் பண்ணுறது கிடையாது. சாருக்கு குட் மார்னிங் சொல்லு, சாருக்கு குட் மார்னிங் சொல்லு, சாருக்கு குட் மார்னிங் சொல்லு, டேய் பிரின்ஸ்பால்ரா சாருக்கு குட் மார்னிங் சொல்லு. அவன் முடிஞ்சு அங்கே போய் மறைஞ்சு போவான். ஏன்டா அந்த ஆள் மூஞ்ச பார்க்கணும்னு வச்சுட்டு. அது எப்படி தெரியல, ஸ்கூல்லாம் பார்த்தா அவனுக்கு ஜூ மாதிரி தெரியுதோ அல்லது சிறைச்சாலை மாதிரி தெரியும் தெரியல. ஒரு மாணவனுக்கு அதான் சொல்கிறேன், 5 மாணவன் என்ன சார் குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கோம். அது கூட குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். இந்த காலத்து பசங்களாம் விஷ் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? குட் மார்னிங் சார். போகும்போது குட் மார்னிங் சார் எந்த கையில்? எங்கெல்லாம் அடி விழும், இந்த கையில் தொட்ட அடி விழும், பாதியாட்டி அடி விழும், அம்மா அப்பாவும் அடிப்பாங்க. ரைட் ஹேண்டில் விஷ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் விஷ் பண்ணுறதே பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே பண்ண குட் மார்னிங் சார், ஒழிஞ்சு போங்க, குட் மார்னிங். அப்படி கட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இல்லை, அது என்னன்னா பாதி நம்ம தப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் எங்கே இருக்குது? ஒரு மாணவர் குழந்தையுடைய ஃபஸ்ட்டு ஸ்கூல் எங்கே இருக்குது? வீடு. வீட்டில் நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் அவன் ஸ்கூலில் படிப்பான். நான் ஒழுங்காக சொல்லிட்டு என் பிள்ளை ஒழுங்காக இருப்பான். எங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கிறோம்? நான் ஒழுங்காக இருக்கணும், நான் ஒழுக்க சொல்லி கொடுத்தா தான் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, ஒழுக்கத்தோடு இருப்பான். நான் ஒரு மாறுபாடாக இருந்தால் என் பிள்ளைங்களும் மாறுபாடாக தான் இருப்பாங்க. அப்போது ஸ்கூலுடைய முதல் டீச்சர் யார்? பசங்களுக்கு முதல் டீச்சர் யார்? பெற்றோர் தான். அதுவும் அட்வென்ட் பள்ளியில் அட்வென்ட் குடும்பங்கள் இருக்கிறவங்க அந்த தாற்பயத்தில் வளர்ந்துருந்தா இது வராது. அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துட்டே படிச்சுப்பாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் வசனங்களை படிக்கணும், ஆண்டவர் படிக்கும் ஆண்டவர் படிக்க ஆண்டவர் நமக்கு நாலேஜ் கொடுப்பார், அறிவை கொடுப்பார், எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அவருக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்போ பார்க்கும்போதே அந்த தன்மை வரும். சார் தோத்திரம், சார் தோத்திரம், வணக்கம் சார், குட் மார்னிங் சார். நம்ம எங்கே சொல்கிறீங்க? நம்ம தான் சார் இது ஆன்லைன் இருக்கிறனால சொல்ல முடியல சில விஷயங்கள்லாம், எல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தான் பிரின்ஸ்பாலில் வீட்டில் திட்டுறோம்ல, லீவு கொடுத்துருக்க மாட்டார், பிரின்ஸ்பாலில் வீட்டில் திட்டுறோம். எங்கள் அப்பாவுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்ல, உனக்கு எதுக்கே விஷ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு மெடிக்கல் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா பணம் இல்லாமல் கொடுக்க மாட்டேருப்பாங்க. அந்த மாதிரி சில காலங்கள்லாம் வீட்டிலலாம் பிரின்ஸ்பாலையும் மற்ற டீச்சரையும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தால் அவன் ஸ்கூலில் நல்லா சொல்லுவான். இந்த மிஸ் தான் எங்கள் அம்மா பற்றி பேசுனாங்க, எங்கள் அப்பா பற்றி பேசுனாங்க, சண்டை வந்தாங்க, பேசக்கூடாதுன்னு போவாங்க இல்லையா? எங்கே அது எங்கே சொல்லிக் கொடுக்கணும்? இங்கே நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை போதித்து வளர்த்துங்கள். வீட்டிலே ஆரம்பிக்கும் கல்வி பரலோகத்தில் நம்முடைய பணிக்கு தயாராகும்.
சைல்ட் கைடன்ஸ் பேஜ் நம்பர் 38. எல்லாம் நம்ம எடுத்தது, நான் சொல்லலை. வீட்டிலே ஆரம்பிக்கும் கல்வி பரலோகத்தில் நம்முடைய பணிக்கு தயாரிப்பாகும். அங்கே பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாணவர்கள் எங்கே தயார் செய்கிறோம்? வீட்டில். நாம் எப்படி இருக்கிறோம்? நான் எப்படி இருக்கிறேன்? நானே பார்த்துக்க வேண்டும். நீங்களே இங்கே கேட்டுக்கொள்ளுங்கள். ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சி இருக்க வேண்டும். பண்டிதன் கேட்டு கல்வியில் வளருவான், புத்திசாலி அறிவை அடைவான். நீதிமொழிகள் 1:5. பண்டிதன் கேட்டு அறிவில் கல்வியில் வளருவான், புத்திசாலி அறிவை. அது ஆப்போசிட் சொல்ல விரும்பலை. தேவன் தந்த ஒவ்வொரு திறமையும் நாம் பரிசுத்த சத்தியத்திற்காக வளர்க்க வேண்டும். கிரைஸ்ட் ஆப்ஜெக்டிவ் லெசன் பேஜ் நம்பர் 328. தேவனுடைய வார்த்தை கல்வியின் அடிப்படை. நம்முடைய கல்வியின் அடிப்படை சகல வேத வசனமும் தேவ ஆவியினாலே உந்தப்பட்டதாகும். அது போதனைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. 2 கொட்டேஷன் கொடுக்குறாங்க. வேதம் உண்மையான கல்வியின் சிறந்த பாடநூல். வேதம் உண்மையான கல்வியின் சிறந்த டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நான் அடிக்கடி பாஸ்டர்லாம் சொல்லுவேன், எல்லா பாஸ்டரும் சொல்லுவேன். நான் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆகி போயிடுவேன். அது பிறகு நான் என்ன செய்யறது தெரியல. ஆனால் பாஸ்டர் வந்து ஒரு என்னோட ஒரு நல்ல சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ரிட்டையர் ஆனாங்க. ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் பாஸ்டர் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் கோவமா பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, நான் வேலையில் இருந்ததை விட இப்போ தான் நான் அதிகமாக பிஸியாக இருக்கிறேன். இப்போ எங்கே இருக்கிறீங்க? ஒரு டெரிட்டரி சொல்கிறாருக்காரு. நான் அங்கே ஜபக்கூட்டத்தில் இருக்கிறேன். நம்ம ஜபக்கூட்டத்தில், வேறு ஜபக்கூட்டத்தில் இல்லை, நம்ம அட்வந்து விசுவாசிகள் கூடிய ஜபத் கூட்டத்தில் அது கலந்து கொண்டிருக்காரு. எனக்கு டைம் இல்லை விஜயகுமார் சார், நான் வரும்போது உங்களை பார்த்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் புக்கை படித்தவர்கள் there is no retirement. பிஹெச்டி படித்தவனுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பஸ் உங்களுக்குலாம் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. இந்த டெக்ஸ்ட் புக்கை படித்தவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. தேவன் தந்த ஒவ்வொரு திறமையும் நாம் பரிசுத்த சத்தியத்துக்காக வளர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கல்வியின் அடிப்படை. சகல வேத வசனமும் தேவ ஆவியினால் உந்தப்பட்டதாகும். அது போதனைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. வேதம் உண்மையான கல்வியின் சிறந்த பாடநூல். அது மனதை வலிமையாக்கி ஆன்மாவை தூயப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் நம்ம வேத ஜபத்தில் படிக்கும்போது ஒவ்வொரு நான் நேற்று இங்கிலீஷ் சர்ச்சில் இருந்தேன். இங்கிலீஷ் சர்ச்சில் இருக்கும்போது பாஸ்டர் அழகான ஒரு மேத்யூ 13 சாப்டர் எடுத்தார். அதை சொல்லவே என்னை நான் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அது தகுதி அப்படி இருக்க நான் ஆண்டவரே அப்படி இல்லை என்றால் என்னை மன்னித்து சுவாமி, அப்படிப்பட்ட இடத்தை தாரும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த வசனங்கள் போதிக்கின்றன. நாம் ஹியூமன் பீயிங் தான், தப்பு பண்ணாதெல்லாம் கிடையவே கிடையாது. தவறு நடக்கும். அப்போ தவறு நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை சுட்டி காட்டுறாரு. ஒவ்வொரு முறை சுட்டி காட்டுறாரு. அவர் சுட்டி காட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை மன்னிச்சு சுவாமி, தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்திரும் கர்த்தாவே. அது படிக்க நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ தப்பு பண்ணுறடா விஜயகுமார், மனமாறு. அப்போ தினமும் இதை வாசிக்கின்ற பொழுது, தினமும் நாம் சத்தியத்தை கேட்கின்ற பொழுது, நான் தினமும் பாஸ்டர் டேனியல் தாமஸுடைய வசனங்களை படிப்பேன். ஒவ்வொரு நாளும் அதை படிச்சுட்டு வரும்போது நான் எங்கே நிற்கிறேன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன தினமும் நான் சுய பரிதோசனை செய்வேன். நான் பள்ளிக்கு வரும்போது என்னுடைய சுய பரிதோசனை செய்து கொண்டு தான் நான் உள்ளே வருவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்துகிறார். நீ எப்படி பண்ணி வெளிப்படுத்துகிறார்? இதை இருக்கின்ற போது நாம் நல்வழிப்படுத்திருக்கும். இது நமக்கு ஒரு தூய்மைப்படுத்துறதுக்கும் இது ஒரு கருவியாக இருக்கிறது. ஆசிரியர் பொறுப்பு. நான் முடிச்ச 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஆசிரியர் பொறுப்பு. கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் மிகுதியாக வாசமாக இருப்பதாக சகல ஞானத்தோடும் ஒருவருக்கு ஒரு போதித்து அறிவுரை சொல்லுங்க. கொலோசியர் 3:16. ஒரு உண்மையான ஆசிரியர் மாணவர்களை பரலோக குடியர்களாக தயாரிப்பார். ஒரு உண்மையான ஆசிரியன் இந்த சப்ஜெக்ட் உலக சப்ஜெக்ட் இருக்குது பார்த்துங்க, அது முக்கியம் இல்லை. உனக்கு பரலோகத்திற்கு வழி என்ன இருக்கிறோ அதை போதிப்பவராக இருக்க வேண்டுமாம். நாம் இருக்கோமா? சுய பரிந்துரை செய்வோம். வாழ்நாள் முழுவதும் கற்றல். ஞானத்தை பெறுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், புத்தியை அடைகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 3:13. கற்றல் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அது நித்திய வாழ்வின் தொடக்கம் தான். இப்போ நான் படித்த படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது.
BA, MA, MAd, B.Ed, M.Ed, M.Phil, PhD. இது ஒரு படிப்பே இல்லை, படிப்பே கிடையாது. அது ஒரு தொடக்கம் தான். அது நித்திய வாழ்வின், நான் சரியான இருக்கும்போது நித்திய வாழ்வின் தொடக்கம். இது கவுன்சில்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 51. முன்மாதிரியாக கற்றல். நான் கிறிஸ்துவை பின்பற்றபடி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்லும் சிறந்த பாடமாகும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நீங்கள் பார்க்கலாம். டீச்சர் நீங்கள் என்ன பார்த்துக்கலாம். அதுதான் திறந்த பாடம். எங்களுக்கு அநேகமாக டீச்சர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னு நான் ஜட்ஜ் பண்ணுறேன். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என் தேவன் என்று சொல்வதை நான் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற பொழுது நான் அவனுக்கு முதல்வனாக இருப்பேன். அதன் பிறகு உங்களுக்கு உன் வாழ்க்கையை நீங்கள் சொல்லும் சிறந்த பாடமாகும். கற்றலில் தாழ்மை. கற்றலில் தாழ்மை. அகந்தை வந்தால் அவமானமும் வரும். நல்லா அடிச்சு நெத்தியில் அடிக்கிற மாதிரி இல்லை இந்த வசனம். நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் அவமானமும் வரும், தாழ்மையோடு என்ன வரும்? ஞானம் உண்டு. டிசைர் ஆஃப் ஏஜஸ், பேஜ் நம்பர் 301. தாழ்மையான மனம்தான் தேவனுடைய ஞானத்தை பெறத்தக்கது. என்னுடைய தேவனுடைய ஞானத்தை நான் பெற வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நான் தாழ்மையானாக இருக்க வேண்டும். ஆக இத்தனை 7 இந்த அடிப்படையில் நமது கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. இந்த கல்வி இப்படிப்பட்ட இந்த பேசிக்கை நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நமது மாணவர்களையும் நம்மளோடு பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்களையும் இந்த உலகத்திற்கு மாத்திர கல்வி கொடுக்கவில்லை, மறு உலகத்துக்கான கல்வியும் நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் இதற்காக தான் நமது பள்ளிகள் உருவாக்கப்பட்டன, நம்ம கல்வி ஸ்தாபனங்கள் உண்டாக்கப்பட்டன. கல்வியே இந்த பேஸில் தான் அதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சபையோடு அந்த பள்ளிகள் இயங்கட்டும். அப்படிப்பட்ட பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்பது இந்த நேரத்தில் நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நடத்தைக்கு ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தொழுகையை நாங்கள் நிறைவு செய்து கடந்து செல்லும் போது தேவன் இந்த நாளின் நீர் எங்களுக்கு ஒரு சாட்சியின் அனுபவங்களோடு நீர் எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் உம்முடைய உண்மையான கல்வியை கற்பிக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்கு இசைவாக எங்களை அர்ப்பணிக்கும் போது உம்முடைய சாயலை நாங்கள் முதலாவது தரித்து கொண்டு உம்முடைய சாயலில் தானே நாங்கள் கற்பிக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை இந்த உலகத்திற்கல்ல பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும் ஆசிரியர்களாக நாங்கள் மாறுவதற்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையோடு இணைந்து செயல்படக்கூடிய பள்ளி ஸ்தாபனங்கள் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக இத்தனை ஆண்டு காலம் இருந்து வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் விளைவாக அநேகர் ஊழியக்காரர்களும் அநேக நிர்வாகிகளும் அநேக தலைமை அலுவலகர்களையும் பரலோகத்தின் தேவன் உம்முடைய சபைக்காக நீர் சம்பாதித்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கல்வியானது தொடர்ந்து இந்த பட்டணத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் கொடுக்கப்படுவதற்கும் ஆண்டவரே, அந்த கல்வி ஸ்தாபனத்தில் பணியாற்றுகிற தலைமை அலுவலர்களோடும் முதல்வர், பொருளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரோடும் பிரசன்னம் விசேஷமாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த இடத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்லும் போது ஆம் நாங்களும் ஆசிரியர்தான் என்று சொல்லி தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பிற்கு மனமு வந்து அவர்கள் இங்கிருந்து சந்தோஷமாய் கடந்து செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சபை விசுவாச பிள்ளைகளுக்காம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த செய்தியை கேட்டபோது நீர் அவர்களுடைய இருதயத்தில் நீர் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கான முதலாவது ஆசிரியர்களாக பெற்றோர்களே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட குணலட்சங்களை எங்களுடைய ஒவ்வொரு சபை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையான பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நல்ல ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
விசேஷமாக இந்த பள்ளி குடும்பத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்திலே நல்ல மாணவ சேர்க்கைகளை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பள்ளிக்கூடத்திற்கான நல்ல பெற்றோர்களை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தியாகத்தோடு செயல்பட்ட முன்னாள் முதல்வர்கள் மற்றும் முன்னோடிகள் ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நாளின் தொழுகையை அவர்கள் நிறைவு செய்து நாளைய தினத்திலே இந்த பள்ளி குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆசிரியர்களுமாக ஒரு விசேஷ எக்ஸ்கர்ஷன் ப்ரோக்ராம் கடந்து செல்ல இருக்கிறாங்க. அந்த ஒரு நாட்கள் முழுவதிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களோடு இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நீர் வழிநடத்தி பாதுகாப்போடு இந்த பிள்ளைகளை மீண்டுமாக இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் இந்த தொழுகையை நாங்கள் நிறைவு செய்து கடந்து செல்கிறோம். தேவனே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். வருகிற புதிய வாரத்திலும் நாங்கள் உம்முடைய வழிநடத்தலினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டு மீண்டுமாக அடுத்த ஓய்வு நாளிலே இந்த இடத்திலே கூடி வருவதற்கு நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடையவர்களே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த மதுரை மத்திய பள்ளி குடும்பத்தோடும் திருச்சபை குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக, ஆமேன்.